நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரத்துடைய கேள்வி, போன வாரத்துடைய ஜாதகம் வந்துருச்சு. சிம்ம லக்னம், லக்னத்திலேயே குரு. இந்த போன வாரத்துடைய கேள்வி பதிலுடைய ஜாதக கட்டம் வந்துருச்சு. எனக்கு தெரியும், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் லக்ன நிச்சயம் செய்ததற்கு பிறகே சில சம்பவங்கள், சில விஷயங்களுக்கு பிறகே நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லணும் அப்படிங்கிற என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க. அப்படிங்கிறத பிரீமியம் வீடியோ முழுக்க வந்திருக்கக்கூடிய, நம்முடைய பொது வீடியோக்களில் கூட வந்திருக்கக்கூடிய அத்தனை பதில்களும் சொல்லக்கூடிய துல்லியமான விஷயம். என்ன மாதிரி இதில் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். 90%, 95% மாணவர்கள் இந்த ஜாதகத்தில் என்ன விஷயம் அப்படின்றத பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜாதகர் சிம்ம லக்னமாகி இவர் பரம்பரை தொழிலான ஜுவல்லரி தொழில பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இதுல ஒரு தப்பு இருக்கு இந்த ஜாதகத்துலன்னு யோசிக்கவே இல்லை யாருமே. கடக லக்னம்ட்டீங்க. ஆமாம், 5 நிமிடத்திற்கு முன்பாக 7:10 PM இவருடைய பிறந்த நேரம் கொடுக்கப்பட்டது. 5 நிமிடத்திற்கு முன்பாக இதை எப்படி நம்ம இது பண்றோம்? கடக லக்னம்னு வந்தோம்னா 7ல சனி வந்துடும். கடக லக்னம் என்று வந்து விட்டதற்கு பிறகு 7ஆம் இடம் வேறு, சிம்ம லக்னம் என்று வந்து விட்டதற்கு பிறகு 7ஆம் இடம் வேறு. இந்த இடத்துல நான் சில கேள்விகளை தான் கேட்பேன். 5 நிமிடத்தில் லக்னம் மாறுகிறது. 7:05, 7:03, ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக பிறந்திருந்தா இவர் கடக லக்னம். அப்போ இவருடைய வாழ்க்கை அமைப்புகளில் நம்மகிட்ட ப்ரெடிக்ஷனுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் எப்படி வருது? இவருடைய அமைப்புகளில் திருமணம் இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இது இப்படி அப்படின்ற போது 7ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இல்லையே. 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் போன்ற பாபர்களுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுதுதானே ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்கின்ற போது, நான் என்ன தொழில் செய்கிறார் ஐயா? அந்த மாதிரி ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறார், அவ்வளவுதாங்க. அவருக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டா தான் ஜுவல்லரி கடை. 7ஆம் இடத்துல பாவத்துவ கிரகம் அப்படியே சூரியனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுது. இவர் கடக லக்னத்தில் பிறந்தாருங்க, இவர் இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் தாய் தந்தையருடைய நிலைமைகள் வேறு சில அந்தந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அமைப்புகளை வைத்து அப்படியே இது பண்ணி அந்த லக்னத்தை உறுதி பண்ணுறேன். ஆகவே என்னுடைய மாணவர்களும் நிச்சயமாக இதை ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே 99% மாணவர்கள் தெளிவான ஒரு விடையை சொன்னீர்கள். கடக லக்னத்தில் இவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கும் நான் பாராட்ட தெரிவிக்கிறேன். இந்த பிரீமியம் வீடியோவிற்கான ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை பார்க்கலாம். ஐயா, வித்தியாசமான ஜாதகம் என்ன? அதிகாரமும் பணமும் ஒருங்கே இணைந்திருப்பது என்பது எப்போவாது ஒரு முறை அபூர்வமானது. பணக்காரர்கள் எல்லாருமே அதிகாரத்தை அடைஞ்சிடறதில்லை. அதிகாரம் உள்ளவர்கள் எல்லாருக்குமே பணம் அடைஞ்சிடறதில்லை. இதில் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை காட்ட போறேன். இந்த ஜாதகத்தை போடலாமா வேணாமா என்கின்ற ஒரு மனப்போராட்டமும் எனக்குள்ள இருந்தது. சில நிலைகள் அதை விளக்கும் போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஒருவர் மிக உயர்ந்த நிலையில பணக்காரராக இருக்கணும்னா 2, 9, 10, 11 போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு நிலைகள்லாம் நிச்சயமா இருக்கணும்னு சொல்லுவேன். என்னுடைய ஆரம்பகால 15 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய நூட்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். நம்முடைய மூல நூல்கள் புனிதமான நூல்கள், அதாவது எந்த விதத்திலும் அப்பழுக்கற்ற நிலைமையில ஒரு ஜோதிடனுக்கு, ஒரு இந்துவுக்கு உன்னத புனித நூலான பகவத்கீதை எவ்வளவு முக்கியமோ அதை போலவே பராசர ஹோரா என்கின்ற அமைப்பு, நம்முடைய வராக மிகரர் கொடுத்த பிருகத் சம்பந்த சம்ஹிதை போன்ற நூல்கள், காளிதாசர் கொடுத்த உத்தர காலாமிர்தம் போன்ற நூல்கள் ஒரு ஜோதிடனுக்கு கண்டிப்பாக அது வேத புத்தகங்கள். பகவத்கீதையை போல மிக புனிதமான புத்தகங்கள். இந்த மாதிரியான புத்தகங்கள், மூல நூல்கள், சில நிலைகளில் அந்த மூல நூல்கள் சொல்லக்கூடிய அந்த யோகங்கள், அந்த அமைப்புகள் பங்கமின்றி எவர் ஒருவருக்கு அப்படியே ஒரு ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதோ அவர் அந்த மூல நூல் சொல்லக்கூடிய உன்னத நிலையை அடைவார் என்பதை ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். எந்த கட்டுரையெல்லாம் ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12 நூல் புஸ்தகங்கள் நம்ம புஸ்தகங்கள் வந்துருச்சு. எதில் எழுதுனேன்றது எனக்கு வயசாகுது. எதில் எழுதுனேன்றதுலாம் இப்போ டக்குன்னு ஞாபகம் வராது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுனேன், நல்லா ஞாபகம் இருக்கு. நம்முடைய மூல நூல்கள் சொல்லக்கூடிய யோகங்கள் பங்கமின்றி முழுமையாக, அந்த பங்கமின்றின்றதை அப்பாஸ்டபி போட்டு காட்டியிருப்பேன், முழுமையாக அப்படிங்கிறத அப்பாஸ்டபி போட்டு காட்டியிருப்பேன். ஆக சில பேர் என்ன நினைச்சுக்குவீங்கன்னா, எனக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, நான் பணக்காரன் ஆகலை, எனக்கு 2, 9, 11 மகாதன யோகம் இருக்கிறது, நான் அந்த அளவுக்கு பணக்காரன் ஆகலை, அப்போ இவருக்கு எப்படி பணக்காரன், எனக்கு எப்படி பணக்காரன், நானும் அப்படித்தானே இருக்கிறேன், எனக்கு அந்த விதி இருக்கே, ஆனால் நான் ஏன் ஆகலை அப்படின்ற சொல்ற அமைப்பிற்கு
நான் சொல்லக்கூடிய இந்த பதில் 15 வருடங்களுக்கு முன்பாகவே நான் எழுதின பதில். நம்முடைய மூல நூல்கள் சொல்லக்கூடிய விதிகள் பங்கமின்றி முழுமையாக எவர் ஒருவருக்கு அமைந்திருக்கிறதோ அவர் அந்த மூல நூல் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார். ஒரு நிலையில இந்த ஜாதகத்தை நான் போடுவது, ஒரு ஜோதிடம் என்பது எவ்வளவு தூரம் ஒரு உண்மையான ஒரு சத்திய கலையாக இருக்கிறது, ஒரு அறிவியல் கலையாக இருக்கிறது என்பதை நம்ம ஜோதிடர்களாகிய நம்ம மாணவர்களாகிய நம்ம உணர்ந்துக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை போடுறேன். இப்ப ஜாதகம் பாருங்க. 31/12/1965 சுமார் 10 மணி அளவில் வேற மாநிலத்தில் பிறந்தவர். கும்ப லக்னம். கும்ப லக்னம். லக்னத்தில் சனி, 2இல் சந்திரன், 4இல் ராகு, 5இல் குரு, 10ல் புதன் கேது, 11ல் சூரியன், 12ல் சுக்கிரன் செவ்வாய். அம்சத்தையும் அப்படியே காட்ட சொல்லிடுறேன். அம்சம் சில நேரங்களில் 9 நிமிடத்திற்கு 10-12 நிமிஷத்திலேயே எல்லாமே மாறும். இருந்தாலும் ஒரு தோராயமாக சில விஷயங்களை இதில் பார்த்துக்கலாம். பிறந்த நேரம் அக்யூரேட்டாக இருக்கும் பொழுது தான் அம்சக்கட்டத்தில் சில விஷயங்களை நிர்ணயம் பண்ண முடியும். ஏன்னா அம்சத்தில் சில விஷயங்கள் மாறும். இருந்தாலும் இந்த 10 மணி சுமாருக்கான அம்சக்கட்டத்தை பார்த்துக்கங்க. அம்சத்தில் விருச்சிக லக்னம், தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சனிராகு, செவ்வாய் மேஷத்தில், புதன் மிதனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் கேது, துலாத்தில் குரு. இது அம்சக்கட்டம். இப்போது மறுபடியும் ராசி கட்டத்திற்கு வந்து விடுவோம். இவர் இன்றைக்கு இந்தியாவில் மிகவும் அறியப்பட்ட பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். இவருக்கு தொழில் ரீதியாக இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய நாட்டின் அதிபரோடு அந்த காலத்திலிருந்தே பழக்கம். இன்றைக்கும் எடுத்தவுடன் அவருடன் பேசக்கூடிய, நட்பு ரீதியாக பேசக்கூடிய, இவர் அரசியல்ல இல்லை, இவர் வெறும் தொழிலதிபர் தான். ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டோடு கொண்டிருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகள், கசப்புகளை தீர்ப்பதற்கு நம்முடைய இந்தியாவின் சார்பில் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு தொழிலதிபர். இவருக்காக சில நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்கு. இதுக்கு மேல வேண்டாம். சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு இடத்துல பணமும் அதிகாரமும் எப்படிப்பட்ட நிலையில் இணைகின்றன? ஓரளவிற்கு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் இங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத பாருங்க. கும்ப லக்னம். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். கும்ப லக்னமே ஒரு நிலையில பார்த்து, கும்ப லக்னத்துக்காரங்கெல்லாம் முன்னேற மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலதிபர் ஜாதகத்தையும் தெரிஞ்சிடும். சுபத்துவம் எங்கு இருக்கிறதோ அங்கேதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நிரூபிக்கக்கூடிய ஜாதகம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகிரி அமைப்புகளில் லக்னாதிபதியை, அதாவது லக்னாதிபதி குரு 1 டிகிரியில் இருக்க, சனி 18 டிகிரியில் இருக்கிறார். லக்னத்தையும் லக்னாதிபதியையும் குரு பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருவர் மிக பெரும் பணக்காரராக இருக்கணும்னா 2, 9, 11ஆம் இடங்கள் 10ஆம் இடங்கள் வலுவாக இருக்கணும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10 சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. இன்னொன்று நல்லா சொல்லுவேன், எந்த ஒரு யோகமும் 6, 8, 12இல் மறையக்கூடாது. ஆனால் எல்லா விதிகளுக்குமே விதிவிலக்கு ஜோதிடத்தில் உண்டு. எல்லா விதிக்கும் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் எல்லா இடத்துலையுமே ஜோதிடத்தில் உண்டு. ஒரு விதி என்பது 100க்கு 100 பர்ஃபெக்டா அப்படியே இருக்காது. 10% அதுல ஏதாவது ஒண்ணு அந்த விதி விலக்கை அப்படியே லூப் ஹோலுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறது தான் ஜோதிடம். இந்த இடத்துல பாருங்க, தர்மகர்மாதிபதி யோகம் 6, 8, 12ல மறைஞ்சா வேலை செய்யாது அப்படிங்கிறது விதி. 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லது விதிவிலக்கு. அந்த 12ஆம் இடத்துல தான் தர்ம கர்மாதிபதியாகிய செவ்வாய் உச்சத்தை அடைவார் என்பது ஒரு விதிவிலக்கு. ஆக கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தால் அது தர்மகர்மாதிபதி யோகமே. கேந்திர கோணங்களில் எப்படி சுக்கிரனும் செவ்வாயும் செயல்படுவார்களோ அதே நிலைமை 12ஆம் இடத்தில் இருக்கும் என்கின்ற விதிவிலக்கை இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விதிக்கும் எப்போது எங்கே விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஜோதிடத்துல அட்டகாசமான சில நிலைமைகளை அப்படியே அனுபவிச்சு சொல்ல முடியும். இந்த வார கேள்வியை அப்படியே இப்போது திரையில ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த கேள்வி கூட கொஞ்சம் சிம்பிள் தான் நினைக்கிறேன், ஆனா கொஞ்சம் பேர் தடுமாறுவீங்க. திரையில ஒரு ஜாதகம் வந்து விட்டது. இவர் ஒரு பெண். 18/6/2000
காலையில் 11:05 தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. சிம்ம லக்னம், 5 சந்திரன், 6 கேது, 10 சூரியன் சனி, 11 சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், 12 ராகு. பிறக்கும் போது சுக்கிர தசையில் 13 வருடம் 8 மாதம் 7 நாட்கள் மீதம் இருக்கின்ற இப்போதைய ஒரு 25 வயது பெண்ணு. இவர் என்ன படித்தார், என்ன வேலை செய்கிறார், ரொம்ப தெளிவாக டக்குன்னு சொல்லிடலாம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதியில் எந்த நட்சத்திர முறையிலையும் சொல்ல முடியாது. உப நட்சத்திரத்தில் எதுலேயுமே சொல்ல முடியாது. இவர் என்ன படித்தார், என்ன வேலை செய்கிறார்,